காந்தலூர் ஜீப் சஃபாரில அப்படி என்னதாண்டா இருக்கு அப்படின்றவங்க இந்த வீடியோவை பாருங்க. ஜீப் சஃபாரில ஃபர்ஸ்ட் பிளேஸா இந்த சாண்டல் ஃபாரஸ்ட் தான் காமிப்பாங்க. இங்க ஏன் மான்கள் கூட்டத்தையும் நிறைய நீங்க பார்க்கலாம். ரெண்டாவதா இரைச்சல் பாரா வாட்டர் ஃபால்ஸுக்கு போகலாம். ரீசெண்டா இன்ஸ்டால செம்மையா ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸ். மூணாவதா ஆஃப் ரோடு இல்லாம ஒரு ஜீப் சஃபாரி இருக்குமா, தரமான ஒரு ஆஃப் ரோட் பண்ணி காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ பார்க்க போறோம். காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ்ல கொஞ்ச நேரம் நிப்பாட்டுவாங்க. இங்கே நீங்க குளிச்சு ஃப்ரெஷ்ஷா போகலாம். எப்பவுமே இங்க தண்ணி நல்லா வரும். நாலாவதா நம்ம போக போறது சீனி ஹில் ரெசார்ட். இங்க என்னடா இருக்கு அப்படின்னா, காஷ்மீர்ல விளையிற ஆப்பிள் இங்கேயும் விளையுது. நிறைய ஆப்பிள் ட்ரீ இருக்கும், இங்க நீங்க பார்க்கலாம். அஞ்சாவதா ஷூட்டிங் பாயிண்ட் அப்படின்னு ஒரு அருமையான இடம். பிரம்மராம் வியூ பாயிண்ட் தான் இந்த இடத்தோட பேரு. இங்க நீங்க பாக்குறதுக்கு நிறைய இடம் இருக்கும், ஒரு வியூ பாயிண்டும் இருக்கும். அங்க இருந்து நீங்க ரிலாக்ஸா உட்காந்துட்டு அந்த மறையூர் வியூ எல்லாம் நீங்க அழகா பார்க்கலாம். இங்கே நீங்க மட் ஹவுஸையும் பார்க்கலாம், பார்க் மாதிரி செட்டப் இருக்கும். உங்க குழந்தைங்க எல்லாம் விளையாடுறதுக்கு இது ஏத்த இடமா இருக்கும். இங்கே ட்ரீ ஹவுஸும் இருக்கு. இங்க இருக்கிற ட்ரீ ஹவுஸ்ல ஏறுறதே த்ரில்லிங்கா இருக்கும். மேல ஏறி பாத்தீங்கன்னா சும்மா வியூ எல்லாம் அல்டிமேட்டா இருக்குங்க. ஆறாவது இடமா முருகன் ஹில் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கூட்டு போவாங்க. அங்க ஜீப் ரைட் பண்ணுவாங்க, ரொம்பவே தரமா இருக்குங்க. இந்த லொகேஷனை நீங்க பாக்குறத விட இந்த ஜீப்ல இங்க போறதுதான் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ ஜீப் ரைட மிஸ் பண்ணிடாதீங்க. ஏழாவது பிளேஸா நீங்க ஜாகரி ஃபேக்டரி பார்க்கலாம். அங்க நாட்டு சக்கரை சூப்பரா இருக்கும், தயாரிக்கிறதுலாம் நீங்க பார்க்கலாம். கரும்பு சாறு டேஸ்டா இருக்கும். இங்க மாதிரி நீங்க எங்கேயும் குடிச்சிருக்க மாட்டீங்க. இன்னும் நிறைய இடங்களை நீங்க பார்க்கலாம். கீழே இருக்க லிங்க் டச் பண்ணி ஃபுல் வீடியோ பாத்துக்கோங்க.